ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக துறைமுகம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது வஉசி துறைமுக ஆணையம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 13/4/2024 இருந்து 12/5/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். எந்தமான பதவிலாம் கொடுத்துருக்காங்கன்னா லா ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, கிரேட் 1 ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் லா கேட்டிருக்காங்க, லா டிகிரி முடிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டெசரபிள் குவாலிஃபிகேஷனை பார்த்தா இருந்தால் போதுமானது, பட் கட்டாயம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, சிவிலில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓபிசியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னக்கான கல்வி தகுதி கேட்டிருக்காங்கன்னா டிகிரியில் பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டெசரபிள் பார்த்துருக்கோம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரியில் பார்த்தா மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கான கல்வி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 பார்த்தா ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃபீஸருக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதேமாரி சிவிலுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கலுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது. இதை பேஸ் பண்ணி உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கான எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டரியாக இருக்கீங்கன்னா 100 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இதுவே நீங்கள் மீதி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரி, நீங்கள் 475 ரூபாய் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி, அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி ஃபுல்லாகவே தெளிவாக மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.